தற்பொழுது தமிழ்நாட்டில் இச்சிகிச்சையின் மகத்துவம் அறிந்து மக்கள் அதை நோக்கி வருகிறார்கள். அதன் மூலம் நிறைய மக்கள் பலன் பெற்றும் இருக்கிறார்கள். அப்படி இப்பொழுது பயன்படுத்தி வரும் இந்த சிகிச்சை முறை தொன்று தொட்டு நம் மக்களிடையே இருந்தது என்பதற்கு ஆதாரங்களாக சில விஷயங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எகிப்து பிரமிடுகளில் ஒரு 3000 வருடத்திற்கு முன்பாகவே இச்சிகிச்சை முறை பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. எவ்வாறாக என்றால், அவை ஓவியங்களாக உள்ளது. அப்படி அந்த ஓவியமே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்தி வந்த இந்த சிகிச்சை முறைக்கு ஒரு ஆதாரம் என்று சொல்லலாம். பிறகு இச்சிகிச்சை முறையை ஒரு சரியான வகைப்படுத்தி அதை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் உலகுக்கு கொடுத்தவர்கள், அந்த பெருமையை யார் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமதி யூனிஸ் என்ஹம் மற்றும் திரு வில்லியம் விட்ஸ்லர் அவர்களையே சேரும். இப்படியாக வந்த பாத பிரதிபலிப்பியல் சிகிச்சை முறை அனைவருக்கும் உகந்த ஒரு சிகிச்சை முறையாகும். அப்போ இந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கணும் என்று சொல்லும் பொழுது சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம். இப்போ ஒருவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள செல்லும் பொழுது அவர் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்த பிறகே இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு 2 மணி நேரம் கழித்தே சாப்பிட வேண்டும். ஏனென்றால் சிகிச்சை முழுமையாக அந்த உடலுக்கு பயனுள்ளதாக அமையணும் என்றும் சொல்லும் பொழுது ஜீரணத்துக்கான சக்தி விரயமாகாமல் இருக்கும். உடம்பை குணப்படுத்துறதுக்காகவே அந்த சக்தி பயன்படும். அதற்காகத்தான். அதே போன்று சிகிச்சை செய்த பிறகு குளிர்ந்த நீரில் பாதங்களை கழுவக்கூடாது. அது ஒரு 3 மணி நேரம் கூட நம்ம டைம் எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் வரைக்கும் சிகிச்சைக்கு பின் நம் பாதங்களை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டாம் என்றே சொல்லணும். ஏனென்றால் இந்த சிகிச்சை முறை கொடுக்கும் பொழுது வெப்ப சக்தி தூண்டப்படுகிறது. அது நல்ல உணர முடியும். அவர்களுடைய பாதங்களில் வெப்பம் பறப்பது, அதாவது சூடு பறக்குது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெப்பத்தினுடைய ஆற்றலை அங்கே நாம் உணர முடியும். அப்போ அந்த வெப்ப சக்தியின் தூண்டுதல் மூலமாக இரத்த ஓட்டம் அங்கே துரிதப்படுத்தப்படுகிறது. சக்தி ஓட்டம், இவைகள் உடலுக்கு வெப்ப ஓட்டத்தின் மூலமாக இரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம், வாயு ஓட்டம், நிணநீர் ஓட்டம், சுரப்பிகளினுடைய பரிமாற்றம் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அப்போ வெப்பசக்தி தேவை இல்லையா? நம்ம உடம்பு நல்லபடியாக இயங்கணுங்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வெப்பசக்தி வேண்டும் சரிப்படுத்துறதுக்கு. ஆகையினால வெப்பத்தை குளிர்விக்கக்கூடாது என்ற காரணத்தினால நம்ம பாதங்களில் குளிர்ந்த நீர் ஊற்றக்கூடாது. பிறகு மாதவிடாய் காலங்களில் இச்சிகிச்சையை பண்ணக்கூடாது. ஏனென்றால் உடம்பு கழிவு நீக்க பணியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் அதற்கு தடை செய்யக்கூடாது. மாதவிடாய் நின்ற பிறகே இச்சிகிச்சை முறையை செய்து கொள்ளலாம். அதே போன்று இச்சிகிச்சை முறை யாருக்கெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது சிறு குழந்தை முதல் வயதான தாத்தா வரைக்கும் இதை செய்துக்கலாம் தான். அதில் சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்றால், வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க, அதே போன்று இதய நோய் உள்ளவர்கள், வலிப்பு நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவர்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கும் பொழுது மிக மிக கவனமாக சிகிச்சை முறை கொடுக்கணும் என்பது
முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆக இன்று நாம் பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், பாத பிரதிபலிப்பியல் சிகிச்சையின் ஒரு குட்டி வரலாறும், அப்புறம் அந்த சிகிச்சை செய்துக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடியும் எதை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயமும், யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கவனமாக கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அறிந்து கொண்டோம்.